அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்தோம். இயல் 1 முடிச்சிட்டோம். இதுதான் முக்கியமான பாயிண்ட்னா நம்ம வந்து கொடுத்துருக்கோம். டிஎன் டெட்டுக்கோ சரி, ஒரு டிஎன்பிசி எக்ஸாமுக்கோ சரி, தமிழ் எதுலலாம் முக்கியமாக இருக்கோ, எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒன் பை லைனாக நம்ம வந்து ரீட் பண்ணி ஒவ்வொரு லைனும் விடாமல் நான் கொஸ்டின் வந்து உங்களுக்கு இதில் வந்து நோட் பண்ணி கொடுத்துருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக அதை பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு 6th இப்போ இயல் 2 பார்க்க போகிறோம். இன்றைக்கி செயல் அதில் பார்ப்போம். நேரம் வந்து நம்ம அதை அடுத்த பாடத்தையும் கண்டினியூவாக பார்த்துருவோம். கண்டிப்பாக படிச்சிருங்க. டெட்டு எக்ஸாம் வர பக்கத்தில் வந்துட்டுருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏதாவது குறை இருந்தாலும் மன்னிச்சிக்கோங்க. நான் எடுக்கிறத கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க நம்புகிறேன். தேங்க்யூ. நம்ம நேராக கிளாஸ்க்குள்ளே போகலாமா? வாங்க. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஏதிலி குருவிகள். ஓகேவா? இதில் முக்கியமான பாயிண்ட் நம்ம எடுத்தோன்னா இயற்கைக்கும் மனிதருக்கும் இடையே தொப்புள் கொடி உறவாக அமைவது எதுனா மழைத்துளி. இது வந்து முக்கியமாக அப்படிலாம் இல்லை, தெரிஞ்சுக்கலாம். இந்த விஷயத்த புதுசாக ஒரு விஷயம் இருக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இயற்கைக்கும் மனிதருக்கும் இடையே தொப்புள் கொடி உறவாக அமைவது மழைத்துளி. இந்த இதில் அவ்வளோதான் இருக்குது. நெக்ஸ்ட் அடுத்து பார்ப்போம். இந்த ஏதிலி குருவிகளோட ஆசிரியர்னா அழகிய பெரியவன். அதுக்கப்புறம் ஏதிலினா என்னென்னா அகதி. ஏதிலினா அகதி. மருகியதுனா வருந்தியது. மருகினா வருந்தியது. ஏதிலினா அகதி, மருகியதுனா வருந்தியது. கண்டிப்பாக இந்த சொல்லும் பொருளும் படிச்சுக்கோங்க. பாடத்தில் அவ்வளோதான் இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் வந்து நூல்வழி பார்ப்போம். இதில் வந்து முக்கியமானது அழகிய பெரியவனின் இயற்பெயர்னா அரவிந்தன். அழகிய பெரியவனின் இயற்பெயர்னா அரவிந்தன். புதினம், சிறுகதை, கவிதை, கட்டுரை போன்ற படைப்பு தளங்களில் இயங்குபவர். ஓகேவா? அப்போ தகப்பன் கொடி புதினத்திற்காக 2003ஆம் ஆண்டில் தமிழ்நாடு அரசின் விருது பெற்றவர். அரவிந்தன் வந்து எதுக்காக தமிழ்நாடு அரசில் விருது பெற்றவங்க கொஸ்டின் கேட்கலாம். இல்லைனா அரவிந்தனுடைய இயற்பெயர் என்னன்னு கேட்கலாம். சரி, அழகிய பெரியவனின் இயற்பெயர் வந்து அரவிந்தன் எழுதலாம். இல்லை அரவிந்தன் சிறப்பு பேர் என்னன்னு கேட்கலாம். அப்போது அவர் எதுக்காக தமிழ்நாடு அரசில் விருது பெற்றிருக்காங்கன்னா தகப்பன் கொடி. எந்த இயர்னா 2003. அவர் இயற்றிய நூல்கள் எதுங்கிறான்னா குறடு, நெறிக்கட்டு, அறுபனஞ்சு, பெருகும் வேக்கே, இந்த மாதிரி நூல்கள் அவர் வந்து எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு புக் பேக் வந்து கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. கூடு கட்டுவதற்கு மரம் கிடைக்காத பறவைகள் டேஸ் விரட சென்றன அகதிகளாக. அப்போ அதுக்கு இன்னொரு பேர் என்ன? ஏதிலிகளாக. ஏதிலிகளாக. ஓகேவா? முன்பென்றால் நமக்கு கண்டிப்பாக பிரிக்க தெரியும். முன்பு கூட்டல் என்றால். சுழித்தோடும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது சுழித்து கூட்டல் ஓடும். வழி கூட்டல் எல்லாம் என்பது சேர்த்து கிடைக்கும் சொல் வழி எல்லாம். ஓகேவா? செயல் வந்து ரொம்ப சிறுசாக இருந்துச்சு. நம்ம வந்து இயல் 2 வந்து உரைநடைக்கு வந்துட்டோம். இதில் முக்கியமான பாயிண்ட் எதுனா நம்ம பார்க்க போகிறோம். சிறகின் ஓசைன்னு ஒன்று இருக்கா, அது வந்து என்ன பறவைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வேறு எதுவுமே பார்க்கல. பறவைகள் வந்து வலசை போதலை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க. இப்போ வந்து பறவைகள் இடம்பெயர்தலே வலசை போதல் என்பது வந்து பேர்ட் மைக்ரேஷன் அப்படிங்காங்க. இப்போ வலசை போதல்னா பறவைகள் வந்து ஒரு இடம் விட்டு ஒரு இடம் போகிறது தான் வலசை போதல்ங்காங்க. நீர்வாழ் பறவைகளை பெரும்பாலும் வலசை போகின்றன. கொஷின் கேட்கலாம். எந்த பறவை வந்து வலசை போகுதுன்னா நீர்வாழ் பறவைகள் தான் பெரும்பாலும் வலசை போகுது. நீர்வாழ் பறவைகள் மட்டும்தான் போகுது, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எதுக்காக அது வந்து இடம்பெயருதுன்னா உணவு, இருப்பிடம், தட்ப வெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கம் இவற்றிற்காகவே பறவைகள் இடம்பெயர்ந்தன. ஒரு நம்ம உணவுக்காண்டி தேடி போகிறாங்க, ஒரு தங்கி இருக்க ஒரு நல்ல சூழல் வேணும், நல்ல இடம் வேணால் அதுக்காண்டி பறவைகள் வந்து இடம் பெயர்ந்தன. தட்ப வெப்பநிலை காரணமாக அதோட மாற்றத்துக்கான தட்ப வெப்பநிலை காரணமாக அந்த மாற்றம் வித்தியாசம் இருந்துச்சுன்னா அதுக்காக போகிறாங்க. இல்லை இனப்பெருக்கத்துக்காக இந்த இது வந்து பறவைகள் வலசை போகுது. அப்போது அதுக்கான அடிப்படை என்னன்னா நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டே தான் பறவைகள் இடம் பெறுகின்றன. பறவைகள் வந்து இடம்பெறுவதற்கான அடிப்படை என்னன்னு கேட்டாங்கன்னா நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம். இந்த மூணே தான். நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம். கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வடக்குலேருந்து அது எப்படி எந்த திசையை பார்த்து போகுதுன்னா வடக்குலேருந்து தெற்கு நோக்கியும் மேற்குலேருந்து கிழக்கு நோக்கி தான் இந்த பறவைகள் வந்து வலசை போகின்றன சொல்கிறாங்க. இது முக்கியமான இல்லை, நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பறவைகள் வந்து தங்களுக்கென ஒரு வழுத்த இடத்தை வந்து தேர்ந்தெடுத்து அந்த பாதையிலே பறக்கின்றன சொல்கிறாங்க. சில பறவை இனங்கள் வந்து அதே பாதையில் தாய்நிலங்கள் திரும்புகின்றன. சில பறவை இனங்கள் வந்து போவதற்கு ஒரு வழியும் வருவதற்கு ஒரு வழியும் பண்ணுறாங்க. செப்பரேட்டாக பாதைகளை வந்து பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து
இது தெளிவும் இப்போ இம்பார்ட்டன்ட் தான். கப்பல் பறவை பற்றி பார்க்க போகிறோம். சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை தான் கப்பல் பறவைங்காங்க. அதுக்கு வந்து இங்கிலீஷில் வந்து ஃப்ரைகேட் பேர்டு. இது வந்து தரை இறங்காமல் 400 கிலோமீட்டர் வரைக்கும் பறக்குமா. 400 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் தரையே இறங்காதான், பறந்து போயிட்டே இருக்குமா. இது கப்பல் கூளைக்கடா இல்லைனா கடற்கொள்ளை பறவை என்றும் அழைக்கப்படுறது. கப்பல் பறவைக்கு இன்னொரு பேர் என்ன? கப்பல் கூளைக்கடா, கடற்கொள்ளை பறவைன்னு சொல்கிறாங்க என்று அழைக்கிறாங்க. கப்பல் பறவை பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா, அது 400 கிலோமீட்டருக்கு தரையில் இறங்காத ஒரு விஷயம் இருக்குது. ரெண்டாவது எப்படி அதுக்கு பேர் வச்சுக்காங்கன்னா கப்பல் கூளைக்கடா கடற்கொள்ளை பறவை. இப்போ வந்து ஒரு பறவை வந்து வலசை போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ வலசை போகும்போது அதில் வந்து அதோட உடம்புல ஏற்படுற மாற்றங்கள்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். தலையில் சிறகு வளர்தலாம், இறகுகளில் நிறம் மாறுதலாம், உடலில் கற்றையாக முடி வளர்தல். இப்போ நம்மளே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோன்னா பாடி வந்து எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ண சொல்ல முடியாது. நம்மளோட உடம்பு வந்து டிஃப்ரெண்டான இது நமக்கே தெரியும். ஐயோ நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டு இருந்தாலும் நமக்கு அந்த பாடி வந்து கரெக்டாக நம்ம இடத்துக்கு வந்து செட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இல்லை வேறு இடத்துல போய் செட் ஆனாலுமே அங்கே போய் இருந்தாலும் நமக்கு அந்த பாடி வந்து செட் ஆகி வர்றதுக்கு கொஞ்சம் டேஸ் ஆகும், கொஞ்சம் மந்த்ஸ் கூட ஆகும், சில செட்டே ஆகாமல் கூட இருக்கும். அதே மாதிரி பறவைகளுமே இங்கேருந்து ஒரு இடம் மாறிச்சுன்னா அதுக்கு வந்து இந்த மாதிரி உடலில் ஏற்படுற மாற்றங்கள்லாம் ஒரு 3 இருக்குது. நீங்கள் பார்த்துக்கோங்க. தலையில் சிறகு வளர்தல், இறகுகளின் நிறம் மாறுமா, உடலில் கற்றையாக முடி வளருமா. எனக்கு இந்த 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. இதனால் ஒரு வகை பறவை வேறு வகை பறவையாக உருமாறி தோன்றும் அளவிற்கு கூட சில நேரங்களில் மாற்றங்கள் ஏற்படுன்ட்ருக்காங்க. இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, தமிழ்நாட்டிற்கு வெளிநாட்டு பறவைகள் வந்து வலசை வருதுன்னு சொல்கிறாங்க. அது வந்து இலக்கியத்துலேயுமே இருக்குதான். ஏறத்தாழ 1500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த சத்தியமுத்த புலவர் ஒரு பாட்டில் வந்து இதுக்காக, அது பாட்டோட நேம் என்னென்னா நாராய் நாராய் செங்கல் நாராய்ங்கிற பாடலில் தான் எழுதியிருக்காரு. அப்பாடலில் உள்ள தென் திசை குமரி ஆடி வட திசைக்கும் ஏகுவீர் ஆகின்னு, இந்த என்ன பாட்டுனா நாராய் நாராய் செங்கல் பாட்டு இருக்குது, இந்த லைன் இருக்குது. இது யார் எழுதுனதுன்னா சத்தியமுத்த புலவர். ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னும் அடிகள் பறவைகள் வலசை வந்த செய்தியை குறிப்பிடுகின்றன. ஐரோப்பாவில் இருந்து தமிழ்நாட்டிற்கு செங்கல் நாரைகள் வருவது தற்போதைய ஆய்வில் வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. வெளிநாட்டு பறவைகளுக்கும் புகலிடமாக திகழ்வது தமிழ்நாடு சொல்லியிருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. வெளிநாட்டு பறவைகளுக்கு புகலிடமாக திகழ்கிறது எது? தமிழ்நாடு. இது கொஸ்டின் கூட கேட்கலாம். தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவைன்னு எது? சிட்டுக்குருவி தான். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவைனும் சிட்டுக்குருவி. இப்போ சிட்டுக்குருவியோட ஆண் குருவி எது, பெண் குருவி எது, நம்ம எப்படி அதை வந்து கண்டறியலான்னா சில வேறுபாடு இருக்குன்றிருக்காங்க. ஆண் குருவின் தொண்டை பகுதி கருப்பு நிறத்தில் இருக்கும், உடல் பகுதி வந்து அடர் பழுப்பு நிறத்தில் இருக்குமா. தொண்டை பகுதின்னு இருக்குமா கருப்பு நிறத்தில் இருக்குமா, உடல் பகுதி வந்து பழுப்பு நிறத்தில் இருக்கு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆண் குருவி சொல்கிறாங்க. பெண் குருவியின் உடல் முழுவதும் மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்குன்னு இருக்காங்க. ஓகேவா? சிட்டுக்குருவி பற்றிலாம் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. சிட்டுக்குருவி வந்து ஆண் குருவி எது, பெண் குருவி பார்த்துட்டோமா. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, சிட்டுக்குருவி வந்து கூடு கட்டி வாழ்கிற ஒரு பறவைன்ட்டு தான் சார்ந்தது. ஞாபகம் வச்சுக்கோங்க. கூடு கட்டிய பின் 3 முதல் 6 முட்டைகள் வரை இடுமா. அது கூடு கட்டும் எப்படி கட்டும்னா கத்திக்கிட்டே சத்தம் விட்டுட்டே தான் கூடு கட்டுங்காங்க. 3 முதல் 6 முட்டை தான் இடும். அது மேக்ஸிமம் ஒரு 6 முட்டை தான் இடும். ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 to 6 வச்சுக்கோங்க. 14 நாட்கள் வந்து அடைக்காக்கும். 15 நாள் இந்த குஞ்சு வெளியே வந்துருங்காங்க. இப்போ வந்து இதில் துருவ பகுதிகள் தவிர மனிதன் வாழும் இடங்களில் எல்லாம் சிட்டுக்குருவிகளும் வாழ்கின்றனன்னு இருக்காங்க. அது அப்போ கொஸ்டின் கேட்பாங்க, சிட்டுக்குருவிக்கு வாழ தகுதி இல்லாத பகுதினா துருவ பகுதிகள். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியா முழுவதும் இருக்குன்ட்ருக்காங்க. இமயமலை தொடரில் கூட 4000 மீட்டர் உயரத்தில் கூட இதை பார்க்க முடியுன்ட்ருக்காங்க. சிட்டுக்குருவி வந்து எந்த மாதிரி உணவு சாப்பிடும்னா, தானியங்கள், புழு பூச்சிகள், மலர் அரும்புகள், இளம் தளிர்கள், தேன் போன்றன சிட்டுக்குருவிகள் உணவாகும் இருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. தானியங்கள் சாப்பிடுது, புழு பூச்சிகள், மலர் அரும்புகள், இளம் தளிர்கள், தேன் போன்றன சிட்டுக்குருவிகள் உணவாகும். சிட்டுக்குருவியோட குஞ்சுமே பெரும்பாலும் பூச்சி அந்த புழு பூச்சி தான் சாப்பிடுன்ட்ருக்காங்க. தாய்க்குருவி என்ன பண்ணுவோம், புழு பூச்சியை பிடித்து தம் குஞ்சுகளுக்கு ஊட்டி விடுங்காங்க. நெக்ஸ்ட் வந்து முக்கியமான ஒரு இதுனா, சிட்டுக்குருவின் வாழ்நாள் எவ்வளோ நாள்னா 10 முதல் 13 ஆண்டுகள் ஆகும். இது முக்கியமான கொஸ்டின் தான். சிட்டுக்குருவின் வாழ்நாள் எவ்வளோ? 10 முதல் 13 ஆண்டுகள். சிட்டுக்குருவி வந்து உருவத்தில் சிறுசு தான், ஆனால் வேகமாக பறக்கும். அதனால தான் விரைவாக செல்பவனை சிட்டாய் பறந்து விட்டான் என்றும் கூறுறாங்க. ஓகேவா? மனிதர்கள் விவசாயத்திற்கு வந்து இப்போ என்ன பார்க்குறோன்னா, சிட்டுக்குருவிகளின் அழிவுக்கு காரணங்கள் என்னென்னா,
மனுஷங்க வந்து விவசாயத்திற்கு வந்து பூச்சிக்கொல்லிகள் வந்து பயன்படுத்துறதுனால குருவி குஞ்சுகளுக்கு உணவான புழு பூச்சிகள் வந்து கிடைக்க மாட்டேங்குது. அதனால அதோட அழியிறதுக்கான வாய்ப்பு உணவு தட்டுப்பாடு ஆகுறனால சிட்டுக்குருவி அழிவதுக்கு வந்து காரணமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னொரு காரணம் என்னென்னா, இப்போ எல்லாருமே அந்த காலத்துலாம் கூரை வீடு இந்த மாதிரிலாம் இருக்குமா, இப்போது அப்படி இல்லை. நவீன கட்டடங்கள் குருவிகள் கூடு கட்டி வாழ்றதுக்கு ஏற்றவையாக இல்லைங்காங்க. அந்த டைமில் வந்து தாவர வேலிகள் போட்டிருந்துருக்காங்க. மாற்றாக இப்போ செயற்கை வேலிகள் அமைக்கப்பட்டிருக்காங்க. அப்போ சிட்டுக்குருவிகள் வாழ உகந்த வேலி தாவரங்கள் குறைந்து விட்டதால் சிட்டுக்குருவிகள் ஓய்வெடுக்கும் புத்தச்செடிகளும் இல்லைங்காங்க. உணவுக்கும் ஈர்ப்பதற்கும் சிட்டுக்குருவிகளுடன் மற்ற பறவைகள் போட்டியிடுகின்றன. இப்போ பறவை இனங்களை வந்து காப்பாற்ற நம்ம என்ன செய்யணும்? சிட்டுக்குருவி வந்து பொதுவாகவே பறவைகளை காப்பாற்ற நம்ம என்ன செய்யணும்னா, ஆலமரம், அரச மரம்லாம் வளர்க்கலாமா. செடியில் வந்து செடிகளில் அவரை, புடலன் போன்றது மாதிரி செடிகளையும் கொடிகளையும் வந்து வளர்க்க வேண்டுங்காங்க. நம்ம மண்ணுக்கேற்ற பிற வகை உள்ளூர் தாவரங்களையும் வளர்க்க வேண்டும். நம்ம உள்ளூரில் என்ன விளையும் அந்த மாதிரி தாவரங்களும் வளர்க்கலாமா. தோட்டங்களையோ வயல்களையும் செயற்கை உரங்கள் இல்லாமல் பூச்சிக்கொல்லி மருந்துகள் அடிக்காமல் தவிர்த்தோன்னா அதோட பறவை இனங்களை காப்பாற்ற நமக்கு ஒரு இதாக இருக்கும், ஒரு உதவியாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாரதியார் பாடினார். இது கொஸ்டின் கேட்கலாம் கண்டிப்பாக. இந்த வார்த்தை யார் சொன்னாங்க? காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று சொன்னவர் யார்? பாரதியார். நெக்ஸ்ட் வந்து சும்மா வாசோட கவனிச்சுக்கோங்க. ஏன்னா கூற்று காரணம் போட்டு கூட கேட்கலாம். அதனால் சமைப்பதற்கு தம் மனைவி வைத்திருந்த சிறிதளவு அரிசியையும் முற்றத்தில் இருந்த சிட்டுக்குருவிகளுக்கு மகளுடன் போட்டுவிட்டு பட்னியாக இருந்தவராம் இவர் அப்படிங்காங்க. அப்போ இது யார்? பாரதியார். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நீங்கள் நினைக்கலாம் இதை எதுக்கு சொல்கிறாங்கன்னா, இதுவுமே கண்டிப்பாக கூற்றுக்காரங்க கேட்கலாம். பறவைகளை காப்பாற்ற நீங்கள் என்ன செய்வீங்க, இந்த மாதிரி ஒரு வழிமுறைகள் நீங்கள் எடுப்பீங்கன்னு கேட்டாங்கன்னா, கண்டிப்பாக நம்ம இதை ஒரு ரீட் பண்ணிட்டுனா நமக்கு மண்டல் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். அப்போது இதெல்லாம் பண்ணோன்னா அது ஒரு டக்குன்னு ஆன்சர் போட்டுக்கலாம். நம்ம சொந்தமாக யோசிக்கிறத விட புக்கில் இதான் கொடுத்துருக்காங்க, இதுதான் நம்ம ஃபாலோ பண்ணணுங்கிறது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அவ்வளோதான். இப்போது தெரிந்து தெளிவுன்னு ஒரு விஷயம் இருக்குது. ஒரு பாக்ஸ் பார்ப்போம். இந்தியாவின் பறவை உங்களுக்கு யாருன்னு தெரியும்? டாக்டர் சலீம் அலி. இன்றைய பறவையியல் ஆய்வாளர்களுக்கு முன்னோடி வந்து டாக்டர் சலீம் அலி. டாக்டர் சலீம் அலி வந்து தன் வாழ்நாள் முழுவதும் பறவைகளை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறது, அவற்றை படம் பிடிப்பது தான் ஈடுபட்டிருக்காரு. அதனால் அவர் இந்தியாவின் பறவை மன்னர் என்றும் அழைக்கப்படுறாங்க. கொஸ்டின் கேட்பாங்க, இந்தியாவின் பறவை மன்னர் யாருன்னா டாக்டர் சலீம் அலி. யோசித்துக்கோங்க. பறவைகள் குறித்து பல நூல்களையும் எழுதியிருக்காரு இவர். தம் அவருடைய வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி, த ஃபால் ஆஃப் எ ஸ்பேரோ என்று பெயரிட்டுள்ளார். நெக்ஸ்ட்டு வந்து மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியுமா? பறவைகள் இல்லாத உலகில் மனிதனால் வாழ முடியாதுங்காங்க என்கிற பறவைகள் ஆய்வாளர் வந்து சலீம் அலி. இப்படி யார் சொல்கிறான்னா, சலீம் அலி சொல்கிறாரு. மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது சொன்னது யார்? டாக்டர் சலீம் அலி தான். நெக்ஸ்ட் வந்து தெரிந்து கொள்ளணும்னு இருப்பாங்க. பறவைகள் பற்றிய படிப்பு வந்து ஆர்னித்தாலஜி எனப்படும். உலக சிட்டுக்குருவி நாள் வந்து March 20. ஞாபகம் வச்சுக்கோங்க, இது முக்கியமான பாயிண்ட்டு. உலகின் நெடுந்தொலைவு 22,000 கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவைனா இது ஆர்டிக் ஆலா. நெக்ஸ்ட் வந்து புக் கொஸ்டின் பார்ப்போம். தட்பம் வெப்பம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தட்பம் கூட்டல் வெப்பம். வேதி உரங்கள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வேதி கூட்டல் உரங்கள். இதுதான் ஆன்சர். தரை கூட்டல் இறங்கும் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தரை இறங்கும். வழி கூட்டல் தடம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வழித்தடம். சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி துருவப்பகுதி நம்ம ஆல்ரெடி படித்தோம். மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை ஆர்டிகாலம் தெரியும் நமக்கு, 22,000 கிலோமீட்டர் இது பறக்குது. பறவைகள் வலசை போவதை பற்றிய பாடி தமிழ் புலவர் யார்? சத்திமுத்த புலவர் தெரியும். பறவைகள் இடம் பெயர்வதற்கு வலசை போதல் என்று பெயர். இந்தியாவின் பறவை யார்? டாக்டர் சலீம் அலி தெரியும். பறவைகள் வலசை போவதற்கான காரணங்கள் ஒன்று உணவு இருக்குது, உணவு, இருப்பிடம். நெக்ஸ்ட் வந்து இனப்பெருக்கம் எல்லாம் பார்த்தோம்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு பாயிண்ட் இருக்குது, மரங்களை வளர்த்து இயற்கை காப்பும், செயற்கை உரங்களை தவிர்த்து நிலவளம் காப்போன்னு இருக்காங்க. தமிழகத்தில் வலசை பறவைகளின் வருகை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் சிட்டுக்குருவியோட எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைஞ்சிட்டு இருக்குது. ஆப்போசிட் செயற்கை இயற்கை அதோட ஆப்போசிட், குறைந்துள்ளது மிகுந்துள்ளது. சரி, ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நான் இன்றைக்கி நடத்தினவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக அதை நோட் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. இது கொஞ்சம் பெரிய வீடியோவாக போயிட்டு ரொம்ப லென்த்தாக இருக்குது. டைம் கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி இந்த வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். நான் சொல்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.